எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். நாம ஏதாவது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்குவோம். வாங்குன உடனே பார்த்தீங்கன்னா, அது 10% 20% 30% ஏன் 50% கூட சடசடன்னு கீழ போயிடும். அதுக்கப்புறம் என்னடா இது இவ்ளோ மோசமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் கூட புக் பண்ணிட்டு நம்ம வெளியில வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட் அடிச்சு மேல போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இது ஏன் இந்த மாரி நடக்குது? நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்க சரியான நேரத்தில வாங்க முடியுமா? அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா இத பத்தி நான் பேசும்போது, சார்ட்ல தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். ஏன்னா ஒரு சீக்ரெட் இண்டிகேட்டர் இருக்கு. சிம்பிளான இண்டிகேட்டர் தான் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அது எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ டீட்டெயிலா நம்ம எப்படி வந்து சரியான தருணத்தில ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத சார்ட்ட வச்சு பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து எடுத்து பார்த்தோம்னா, ஜனவரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஏப்ரல் ஒரு 3, 4 தேதி வரைக்கும் 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. ஸோ இது என்ன இண்டிகேஷன்னா, இந்த ஈரான் வார்னால தான் இது ஃபுல்லா இந்த மாரி ரெட்டா இருந்தது. ஸோ இதே ஒரு 1 வருஷம் பின்னோக்கி போனோம்னா, கிட்டத்தட்ட போன வருஷம் மேலேருந்து கிராஜுவலா தான் இருந்தது. ரொம்ப மோசமாவும் இல்ல. கொஞ்சம் சைட்வேஸ்ல இருந்தது இங்கெல்லாம். எந்த பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லாம. அதுக்கப்புறம் இந்த போர் சம்பந்தமான நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் கீழ போக ஆரம்பிச்சது. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் தான் வந்து ஒரு 1 வருஷத்துல ரொம்ப லீஸ்ட் லோயஸ்ட். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 6, 7% வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா, இது 2024ஓட பீக். இதுதான் கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த பீக். இங்கேருந்து தான் வந்து பலவிதமான போர்கள்னால, அதாவது இஸ்ரேல், அ ஈரான், இஸ்ரேல், இந்த ஹமாஸ், அதுக்கப்புறம் ரஷ்யா, உக்ரைன் இது மாரி போர்கள்னால தான் வந்து கீழ மேல போயிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப மோசமா போனது இந்த சமயத்தில தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா போயிருக்கு பாருங்க. ஸோ இதே கொஞ்சம் 5 இயர்ஸ் பின்னோக்கி போனோம்னு வச்சுங்களேன். அதாவது நம்ம வந்து கோவிட் டைம் தான் வந்து ரொம்ப ரீசென்ட் லோயஸ்ட்ன்னு சொல்லலாம். ஒரு 10 வருஷத்துல ரொம்ப மோசமான ஒரு தருணம் பார்த்தீங்கன்னா, இந்த சமயம் தான். ரொம்ப கீழ போயிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி சூப்பரா இருந்தது. 2020லேருந்து 21. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்வேஸ். அப்புறம் திரும்ப 23லேருந்து 24 தான் ரொம்ப சரியான பீக். ஸோ நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சமயத்துல அதாவது இந்த கோவிட் சமயத்துல ரொம்ப லோ வந்து ரெக்கவர் ஆச்சு இல்லையா? இந்த தருணத்துல வந்து யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தாங்களோ, யாரெல்லாம் ஸ்மால் கேப் வாங்குனாங்களோ, அவங்கலாம் நல்ல லாபம் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தருணம் இப்ப இருக்கா? இத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ, அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னொரு நிஃப்டி ஸ்மால் கேப் 250ன்னு ஒண்ணு இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. இது வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ, இத ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஸோ ஒரு சில சமயங்கள்ல வந்து நிஃப்டி எப்படி போச்சோ அதே மாரி போயிட்டுருக்கும். ஆனா, எப்பல்லாம் ரொம்ப மோசமா கிராஷ் ஆகுதோ, இப்ப பாருங்க, கோவிட் சமயத்துல எந்த அளவுக்கு மோசமா கிராஷ் ஆயிருக்கு. ஆனா, ஒரு சில ரெக்கவரி சமயத்துல இந்த 2023லேருந்து 2024 பார்த்தீங்கன்னா, நிஃப்டிய விட ரொம்ப அதிகமா கிட்டத்தட்ட 2 மடங்குலாம் கூட இங்க பாருங்க 200% வரைக்கும் லாபம் குடுத்திருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா, அத விட ரொம்ப கம்மியா தான் மேல போயிருக்கு. ஸோ இத வந்து நீங்க ஈஸியா பார்க்கலாம். நெறைய டூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க வச்சு ஈஸியா பார்க்கலாம். பட் அது விஷயமே இல்ல. இது வந்து ஒரு சிம்பிள் கம்பேரிசன். நிஃப்டிக்கும் இந்த ஸ்மால் கேப் 250 ஸ்மால் கேப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க டிஃபரன்ஸ் தெரியும். பட் சீக்ரெட் இண்டிகேட்டர் அது இல்ல. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ஒரு சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. ஆர்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச். ரேட் ஆஃப் சேஞ்ச்ன்னா ஒண்ணும் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் மாறுதல் ஏற்படுது. இப்ப ரூபாய் எடுத்துக்கிட்டா, எந்த அளவுக்கு கீழ விழுந்திருக்கு, எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு, இதெல்லாம் சேர்த்து சொல்றது தான் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் எடுத்துங்க. கடந்த கோவிட் டைம்ல 2020ல ரொம்ப மோசமா கீழ போயிருந்தது. ஸோ அத எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டுக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 32.5% மேல ரேட் ஆஃப் சேஞ்ச் இருந்தது. அதாவது நம்ம ஏதாவது அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, ஒரே சமயத்துல அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாசத்துல 32% வரைக்கும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கிராஷ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மோசமான சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலா இந்த ஏப்ரல் மாசம் நம்ம இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் வார் வந்தப்ப அது கிட்டத்தட்ட டச் பண்ற மாரி போச்சு. அதே மாரி எப்பல்லாம் பீக் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2020 ஜூலை இந்த ரெக்கவரி இருக்கு இல்லையா? மார்ச்சுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா கீழ போயிட்டு ரெக்கவர் ஆச்சு தெரியுமா? அதுதான் வந்து சூப்பர் ரெக்கவரின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்பல்லாம் இந்த மாரி ரொம்ப மோசமா பாட்டம்க்கு வந்து ஆர்ஓசி வருதோ, ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ல ஒரு 5 இயர்ஸ் டைம்ல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 2022 ஜூன் அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் மாசம்ல லாங் டைம் கொஞ்சம் வந்து மார்ச் டூ ஏப்ரல், ஏப்ரல் கூட வந்து ரெக்கவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மார்ச் தான் இருக்கிறதுலே கடந்த 1 வருஷத்துல ரொம்ப மோசமான மாசம். ஸோ இதுதான் வந்து சரியான தருணம். அதாவது எப்ப வந்து ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ரொம்ப மோசமா கீழ வந்திருக்கோ, அப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சூப்பர் ரெக்கவரி இருக்கும். நிச்சயமா நம்மால ஒரு நல்ல கேட்ச் அப் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த சீக்ரெட் இண்டிகேட்டர். இத நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இப்ப தெரிஞ்சு போச்சு. ரீசென்ட் டைம்ல இப்போ உள்ள டைம் வந்து நிச்சயமா நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ எப்ப வாங்கணும், எப்ப வாங்கக்கூடாதுங்கிறத சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, 1 இயர் உள்ள இது எடுத்திருக்கேன். அது டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு 1 இயர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, எப்பல்லாம் வந்து நிஃப்டிக்கும் இதுக்கும் இந்த கான்ட்ராக்ஷன் இருக்கு பாருங்க. நிஃப்டிக்கும் அந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் இது மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க இங்கேருந்து ரெக்கவர் ஆகும். ஸோ இந்த மாரி ரெக்கவர் ஆகும்போது இந்த இந்த சமயத்தில வாங்கக்கூடாது. அதாவது மார்ச் மாசம் வாங்கியிருந்தாலும், இன்னும் போர்லாம் ரொம்ப மோசமா போயிருந்ததுன்னா, ரொம்ப கீழ வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரீன் பார் பாருங்க. ஒரே நேரத்தில சராமாரியா மேல போக ஆரம்பிச்சது நிஃப்டி. ஆனா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா ரெக்கவர் ஆகிருக்கு பாருங்க. ஸோ நிஃப்டியே பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஜுவலா மைனஸ்லேருந்து 0 அந்த ரேஞ்சில தான் இப்பவும் இருக்கு. ஆனா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15, 16% ஒரே மாசத்துல ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி ரெக்கவரி பாத்ல இருக்கும்போது தான், நம்ம ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்ல உள்ள பங்குகள வாங்கணும். ஸோ அந்த ஸ்மால் கேப்லயும் கண்டதையும் வாங்கக்கூடாது. இந்த ஸ்டேஜஸ நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ் 1. எப்ப வந்து கன்டினியூஸா கிராஷ் ஆகுதோ, நிஃப்டியும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் கன்டினியூஸா கிராஷ் ஆகும். இது ஸ்டேஜ் 1. அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் தான் வந்து இந்த ரெக்கவரி. கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். ஒரு 10லேருந்து 15% ரெக்கவர் ஆகி, ஆனாலும் அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த ரெக்கவரி பாத்ல இந்த டைம்ல அதாவது ஏப்ரல் டைம்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ரெக்கவர் ஆன டைம்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 6, 7% வரைக்கும் வந்துருச்சு. ஆனா, அதுக்கப்புறமும் கீழ வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த சமயத்துல, இந்த கரண்ட் சமயத்துல நம்ம நல்ல ஸ்மால் கேப்ப எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நிச்சயமா ஒரு 6லேருந்து 12 மாசத்துக்குள்ளே வந்து நெறைய பெர்சன்டேஜ் நம்மால சம்பாதிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த ரகசிய இண்டிகேட்டர். ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன மாரி ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஆர்ஓசி இண்டிகேட்டர எப்படி யூஸ் பண்ணணும்? எப்படி நிஃப்டியையும், ஸ்மால் கேப் இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணணும்? இத நீங்க கத்துக்கிட்டீங்கனாலே போதும். ரொம்ப சிம்பிளா எப்ப நீங்க ஸ்மால் கேப் வாங்கணும், வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிரும். எப்பவுமே வந்து கண்ண மூடிட்டு வாங்கக்கூடாது. எப்போ நிஃப்டியும், ஸ்மால் கேப்பும் ரொம்ப கீழ வந்து அந்த ஆர்ஓசி ரொம்ப கீழ இருக்கும். அதாவது மைனஸ்ல இருக்கணும் ஆர்ஓசி. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகுறப்ப மட்டும் தான் ஸ்மால் கேப் வாங்கணும். எதனால இத சொல்றேன்னா, ஸ்மால் கேப் எப்பவுமே ரொம்ப டேஞ்சரஸ். அதே நேரத்தில ரொம்ப பெரிய அளவுல நமக்கு கோடீஸ்வரர்கள் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பு குடுக்குறது ஸ்மால் கேப் தான். ஏன்னா லார்ஜ் கேப்லாம் ஓரளவுக்கு தான் வந்து
ரெக்கவர் ஆகும். நம்மால வந்து ஒரு 10லேருந்து 20, 25% ஒரு சில இதில பார்க்க முடியும். ரொம்ப ரேரா தான் மல்டி பேக்கர்ஸ் லார்ஜ் கேப்ல பார்க்க முடியும். மிட் கேப்பும் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்புக்கும் அடுத்த லெவல்ல இருக்கும். ஆனா ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட் அடிச்சு, அடிச்சு ஒரே நேரத்தில உங்க பணத்த வந்து பல மடங்கு பெருக்கவும் முடியும். அதே மாதிரி ஃபுல்லா கரிக்கவும் முடியும். ஸோ, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ, இந்த மாரி சமயங்கள்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, நிச்சயமா மாட்டிக்க மாட்டோம். நம்மால ஈஸியா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வர முடியும். ஸோ, இந்த 5 வருஷம் மட்டும் இல்லாம, நீங்க ஆல் டைம் எடுத்து பார்த்தாலே தெரியும். ஸ்மால் கேப் அப்படிங்கிறது இந்த 250 அப்படிங்கிறது 2005ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா, 1990கள்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க கிளியரா பார்க்க முடியும். எப்பல்லாம் வந்து எப்படி மாறியிருக்குன்னு. ஸோ 5 இயர்ஸ் கிராஃப் போயிட்டு, நீங்க தொடர்ந்து ட்ராவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சார்ட்ட யூஸ் பண்ணீங்கன்னா, நல்லா நீங்க ரொம்ப கிளியரா பேட்டர்னும் பார்க்க முடியும். சரியான தருணத்துக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி மத்த டெக்னிக்கல் விஷயங்கள கத்துக்கணும்னா என்ன அப்படிங்கிறது நிச்சயமா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்க கமெண்ட்டுகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, நன்றி.